नमस्ते गाइस, कैसे हो? मैं फिर से आ गया हूं अकरम और मैं आपके हिंदी टीचर हूं। तो क्या तैयार हो हिंदी सीखने के लिए? चलो शुरू करते हैं। यस, தமிழ் வழியா ஹிந்தி மொழி கத்துக்க போறோம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி பார்ட் 2. என்னோட பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சோ இன்னைக்கான வீடியோ தலைப்பு இன்ட்ரோடியூஸ் yourself. சோ இந்த வீடியோ முடியும் போது உங்களை பத்தி ஹிந்தில வந்து சொல்ல முடியும். சேலஞ்ச் பண்றேன். போன வீடியோல ஹலோக்கு என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எஸ், நமஸ்தே 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 அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லி கொடுத்திருப்பேன், நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்கார். இந்த வார்த்தை பிளஸ் குட் மார்னிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சேருங்க. குட் மார்னிங் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சுப்ரபாத் சுப்ரபாத் சுப்ரபாத். இப்போ ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க ஹிந்தில? நமஸ்தே சுப்ரபாத். அடுத்த வார்த்தை how are you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்போம் அப்படின்னா, तुम कैसे हो तुम कैसे हो तुम कैसे हो तुम कैसे हो. அந்த தும் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதை வந்து டெலீட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் कैसे हो அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வந்து பண்ண ஸ்போக்கன் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்காரி இப்படி வந்து கேட்கறதா வச்சுக்கோங்க, कैसे हो அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் எப்படி சொல்லுவீங்க? अच्छा हूं. என்ன வேர்டு? अच्छा हूं अच्छा हूं அப்படின்னா நல்லா இருக்கேன், ஐ எம் குட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து மே अच्छा हूं, நான் நல்லா இருக்கேன். தமிழ்லயும் நான் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் பண்ண மட்டும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அதே மாதிரி ஹிந்திலையும் மேன்ற வேர்டை நம்ம கட் பண்ணிடுறோம், अच्छा हूं. அடுத்து இதே வார்த்தையை நான் போன வீடியோல சொல்லி கொடுப்பேன், நான். அதாவது இங்கிலீஷ்ல ஐ ஆர் ஐ எம் அப்படின்றதுக்கு ஹிந்தில என்ன வரும்? மே ஹூம் மே ஹூம் மே ஹூம். இப்போ ஐ எம் அக்ரம், நான் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹிந்தில சொல்லுவேன், மே அக்ரம் ஹூம். ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ என்ன படிக்கிறோம்? மை நேம் இஸ் அக்ரம் அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் அக்ரம்க்கு பதிலா என்னோட பேர் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி நான் சொல்லுவேன்? அப்ப என்னுடைய பேர் அப்படின்றதுக்கு மேரா நாம் அக்ரம் ஹே. மேரா நாம் அக்ரம் ஹே. மேரா நாம் அக்ரம் ஹே. என்னோட பேர் அக்ரம். சோ என் பேருக்கு பதிலா உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. லைக் மேரா நாம் காயத்ரி ஹே, மேரா நாம் குமார் ஹே அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து உங்க வயசை பத்தி சொல்லுங்க. வயசை பத்தி சொல்லணும்னா நம்பர்ஸ் கண்டிப்பா தெரியணும். அதை நான் அடுத்த வீடியோல சொல்லி கொடுக்குறேன், அதாவது பார்ட் 3ல நம்பர்ஸ் பத்தி. இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக 25 மட்டும் நம்ம கத்துப்போம். 25 அப்படின்றதுக்கு ஹிந்தில 25. என்ன வேர்டு? 25 25. அப்போ எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லுவேன்? I am 25 years old. இங்கிலீஷ் சொல்லும்போது ஹிந்தில எப்படி சொல்லுவோம்? मैं 25 साल का हूं. मैं 25 साल का हूं. मैं 25 साल का हूं. எனக்கு 25 வயசு ஆகுது. சப்போஸ் நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா இதே வார்த்தை சொல்லக்கூடாது, அந்த கான்ற வார்த்தை கீன் மாத்தணும். मैं 25 साल की हूं. இது மாதிரி உங்க உண்மையான ஏஜை சேர்க்கலாம், பட் நமக்கு அதுக்கு நம்பர்ஸ் தெரியணும். பார்ட் 3ல நம்ம கத்துக்கிட்டு உங்களோட ரியல் ஏஜ் வந்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க, உங்க ஆக்குபேஷன் என்ன அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டீச்சரா இருக்கேன், அப்ப நான் என்ன சொல்லுவேன்? मैं शिक्षक हूं. मैं शिक्षक हूं. मैं शिक्षक हूं. பட் ஸ்போக்கன் ஹிந்தில வந்து இப்படி யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரேர். தமிழ்லயே பாருங்க, நான் ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, நான் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்திலையும் மே டீச்சர் ஹூம் மே சிக்ஷக் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்திருக்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு ஹிந்தில சாத்ர. என்ன விட? சாத்ர சாத்ர. இதுமே அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் இங்கிலீஷோட ஸ்டூடெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஐ எம் a ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? मैं स्कूल का छात्र हूं. मैं स्कूल का छात्र हूं. मैं स्कूल का छात्र हूं. அதே நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல்ன்றத காலேஜ்னு மாத்துங்க. मैं कॉलेज का छात्र हूं. मैं कॉलेज का छात्र हूं. இப்போதைக்கு ஒரு 5 ப்ரொஃபஷன் நான் சொல்லி தரேன். 1 ஸ்டூடெண்ட், छात्र छात्र छात्र. இன்னொன்னு டீச்சர், शिक्षक शिक्षक शिक्षक. அடுத்து மூணாவது டாக்டர், चिकित्सक चिकित्सक चिकित्सक. அடுத்து பிசினஸ்மேன், பிசினஸ்மேனுக்கு व्यवसाय व्यवसाय व्यवसाय. அடுத்து ஃபைனலா இன்ஜினியர், இன்ஜினியருக்கு अभियंता अभियंता अभियंता. அப்போ இது எல்லாத்துக்கூடயும் I am அப்படின்றத சேருங்க. I am a school student. मैं स्कूल का छात्र हूं. I am a college student. मैं कॉलेज का छात्र हूं. I am a teacher. मैं शिक्षक हूं.
I am a doctor, मैं चिकित्सक हूँ. I am a businessman, मैं व्यवसाय हूँ. I am an engineer, मैं अभियंता हूँ. பட் ஸ்போக்கன்ல இவ்வளோ பியூர் ஹிந்தி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. தமிழ் மாதிரி தான் எப்படி வந்து எல்லா ப்ரொஃபஷன்ஸுமே மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். நான் மருத்துவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஸ்போக்கன் ஹிந்திலுமே எல்லா வேர்டுமே வந்து தமிழில் எப்படி இங்கிலீஷ் வேர்டு ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து அந்தந்த வார்த்தையில் ரீப்ளேஸ் பண்ணுங்க இங்கிலீஷில். ஓகே, அடுத்த ஃப்ரேஸ். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் சென்னை வாசி. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் சென்னை. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவேன்? பார்ட் 1ல வந்து இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மே தமிழ்நாடு சே ஹூம், மே தமிழ்நாடு சே ஹூம். அடுத்து நான் சென்னையில் வசிக்கிறேன், சென்னை வாசி. மே சென்னை கா रहने वाला हूं, मैं चेन्नई का रहने वाला हूं. அப்போ டோட்டலா சொல்லும்போது मैं तमिलनाडु से हूं, चेन्नई का रहने वाला हूं. நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், சென்னை வாசி அப்படின்றத நான் இப்ப சொன்னேன். சப்போஸ் நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா காக்கு பதிலா கீ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால அது இங்கேயே அப்ளை ஆகும். ஸோ நீங்க ஒரு கேர்ளா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? சென்னைக்கு रहने वाली हूं, சென்னைக்கு रहने वाली हूं, சென்னைக்கு रहने वाली हूं. அந்த கான்ற கீ மாறிச்சு, அடுத்து வாலா அப்படின்றது வாலி அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஹிந்தி மொழி பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? मुझे हिंदी पसंद है, मुझे हिंदी पसंद है, मुझे हिंदी पसंद है. எனக்கு ஹிந்தி பிடிக்கும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆப்போசிட்டான பிடிக்காது. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் வச்சுக்கோம். எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்க்கு अंग्रेजी, मुझे अंग्रेजी पसंद नहीं है. என்ன வேர்டு? मुझे अंग्रेजी पसंद नहीं है, मुझे अंग्रेजी पसंद नहीं है. அடுத்த வேர்டு உங்களை பார்த்தது சந்தோஷம், nice to meet you அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லுவோம்? तुमसे मिलकर खुशी हुई. என்ன வேர்டு? तुमसे मिलकर खुशी हुई, तुमसे मिलकर खुशी हुई. உங்களை பார்த்தது சந்தோஷம் பெரிய வேர்டா இருக்கா? ஒரு 5 டைம் சொல்லுங்க வந்துரும். அப்புறம் thank you என்ன சொல்லிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? எஸ், शुक्रिया. தன்யவாதம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது எழுத்து வழக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? खुदा हाफिज. என்ன வேர்டு? खुदा हाफिज, शुक्रिया, खुदा हाफिज. சரி, இப்போ என்னென்ன படிச்சோமோ அது வரிசைப்படி சொல்லுவோம், இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிந்தில. ஹலோ, வணக்கம், நமஸ்தே, குட் மார்னிங், காலை வணக்கம், சுப்ரபாத். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? கேசே ஹோ? ஐ எம் குட், நல்லா இருக்கேன். அச்சா ஹூ. மை நேம் இஸ் குமார், என் பேரு குமார். மேரா நாம் குமார் ஹை. I am 25 years old. எனக்கு 25 வயசு ஆகுது. मैं 25 साल का हूँ. I am a businessman. நான் ஒரு businessman இருக்கேன். मैं व्यवसाय हूँ. I am from Tamil Nadu, lives in திருச்சி. நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், திருச்சியில வசிக்கிறேன். मैं तमिलनाडु से हूँ, திருச்சி का रहने वाला हूँ. I like biryani. मुझे बिरयानी पसंद है. I don't like उपमा. मुझे उपमा पसंद नहीं है. Nice to meet you. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். तुमसे मिलकर खुशी हुई. Thank you, நன்றி, शुक्रिया, பாய், खुदा हाफिज, போயிட்டு வரேன். ஸோ உங்களை பற்றி உங்களால் ஹிந்தியில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுதா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹிந்தி முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கோர்ஸை வந்து நீங்கள் சேர்ந்து ஃபுல்லாக வந்து படிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. 9789996549 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஹிந்தி மொழியை ஈஸியாக கற்றுக்கோங்க. நம்ம வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, शुक्रिया, खुदा हाफिज.